ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய தினம் ஆவணி மாதம் பௌர்ணமி திதி. இன்றைய தினத்திலே சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த கிரகண சமயத்திலே நாம் என்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, இந்த கிரகணமானது எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிகிறது போன்ற விஷயங்களே நாம் தெரிந்து கொள்வோம். சூரியன், பூமி, சந்திரன் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டிலே வரும் பொழுது இந்த சந்திர கிரகணமானது நடைபெறும். கிரகணம் ஆரம்பிக்கும் நேரம் இரவு 9:57 கிரகணமானது தொடங்குகிறது. முடியக்கூடிய நேரமானது 1 மணி, அதாவது நடு இரவு 1:26 கிரகணமானது முடிவடைகிறது. மத்தியம காலமானது 11:42 கிட்டத்தட்ட வருது. இந்த கிரகணம் ஆரம்பிக்கும் பொழுது நாம் தீர்த்தமாடி கிரகண காலத்திலே ஜபங்கள் செய்வது, ஸ்தோத்திரங்களை துதிப்பது, எம்பெருமானை குறித்து தியானம் செய்வது, இந்த செயல்களை எல்லாம் செய்தால் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும். பல பெரியவர்கள் அவரவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய நதிக்கரையில் சென்று அங்கே தீர்த்தமாடி அங்கே ஜபம் செய்வார்கள், ஸ்தோத்திரங்களை துதிப்பார்கள். இதை செய்ய வேண்டும். பித்ருக்கள் இல்லாதவர்கள், அதாவது கிரகணத்தினுடைய மத்திய காலத்திலே, அதாவது அந்த 11:40 11:15 அளவு அந்த நேரத்திலே பித்ருத்தப்பணமானது செய்ய வேண்டும். அதன் பின்பு கடைசியாக கிரகணம் முடிவடையும் சமயத்திலே முடித்த பின்பு மோட்சஸ்நானம் என்ன அந்த சமயத்திலே தீர்த்தமாட வேண்டும். அதன் பின்புதான் உறங்க வேண்டும். பின்னும் மறுநாள் காலையிலிருந்து நாம் தீர்த்தமாட எப்பொழுதும் பொழுது தீர்த்தமாட வேண்டியது. கிரகணத்திற்கு ஆரம்பிக்கும் 12 மணி நேரங்களுக்கு முன்பாக ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். கிரகணம் ஆரம்பிக்கும் சமயத்தில் நம்மளோட வயிற்றில் எதுவும் எடுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு தான் நாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். பெரியவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் இவர்கள் எல்லாம் ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்குள்ள உட்கொண்டு அவர்கள் முடித்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மாதிரி அவதாரம் எடுத்துக்கொண்டு பின் மறுநாள் காலையிலே மறுபடியும் தீர்த்தமாடி அதன் பின்புதான் எப்பவும் பொழுது நாம் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.